ஹலோ எவ்ரிவன், இது டே 2 ஆஃப் 365 டேஸ் கோடிங் சேலஞ்ச். இன்றைக்கி பார்க்குற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கவுண்ட் த டிஜிட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா இன்புட் வந்து ஒரு நம்பர், அந்த நம்பரில் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி அவுட்புட்டாக நம்ம வந்து சொல்லணும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 5ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இதில் வந்து டோட்டலாக 5 டிஜிட்ஸ் இருக்குது. இப்போ 1 ஒரு டிஜிட், 2 ஒரு டிஜிட், 3ங்கிறது ஒரு டிஜிட், 4 ஒரு டிஜிட், 5 ஒரு டிஜிட். ஸோ இப்போ டோட்டலாக இதில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னா 5 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 டிஜிட்ஸுங்கிறத நம்ம அவுட்புட்டாக வந்து பிரிண்ட் பண்ணோம். அனதர் எக்ஸாம்பிள், கீழே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது 8760 அப்படின்னு. இதில் வந்து டோட்டலாக 4 டிஜிட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரி அப்ரோச்சில் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது. அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இன்டீஜரை, இந்த கொடுக்குற நம்பரை நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றிடும். ஒன்ஸ் ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டோன்னா ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். ஸோ அந்த மாதிரி அப்ரோச்சில் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடாது. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் தேவை அப்படின்னா உங்களுக்கு லூப் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் இன்டீஜர் டிவிஷன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் அந்த இன்டீஜர் டிவிஷனாக என்னென்னு தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா எப்படி ஒரு ஈவு கண்டுபிடிக்கிறது அண்ட் மீதி கண்டுபிடிக்கிறது, அதாவது கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது உங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த ப்ராப்ளமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு கோட் வித் ஈகே ஃபாலோ பண்ணிக்கோங்க.